தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கின்றவங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்று கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலை முதல் இந்நேரம் வரையிலும் ஆண்டவர் தம்முடைய திருக்கரத்தினால் எங்களை தாங்கினீர், வழி நடத்தினீர். தம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூய தொழுகையிலே எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் தங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டு ஓயுங்களேன், கம்பீரி தாராதிக்கவும் என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 133. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. யாவரும் இணைந்து படிப்போம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து அவருடைய திருக்கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை நாமே நாம் சோதித்து ஆராய்ந்து வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நாம் உள்ளாய்வு செய்வோம். சகேவு ஆண்டவருடைய சன்னதியில் ஆண்டவருடைய முகத்தை கண்டபோது அவன் உள்ளத்தில் உணர்வடைந்தவனாய், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவருடைய சன்னதியில் உணர்வடைந்த அனுபவத்தோடு அவன் வந்தபோது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்திருந்தும் நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்தில் அநேக நேரங்களில் பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் ஒரே நிலையிலே நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனநிலையை வைத்திருக்கிறோம். தீமையான வழிகளை விட்டு விலகி கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், தீய வழிகளை விட்டு விலகி ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் அவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். தூய பவுலார் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிற போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி மன்றாடினார்.
தாவீது அரசன் நாத்தான் தீர்க்கனுடைய எச்சரிக்கையை பெற்றுக்கொண்ட போது, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி மன்றாடினார். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் அவருடைய சத்தத்திற்கும் நாம் திரும்புவோம் என்று சொன்னால், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆலய சமூகத்திலே ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி மன்றாடினான். ஆண்டவருடைய இரக்கத்தை சொந்தமாக்கி கொள்ள அவர் அண்டையிலே அவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய விசுவாச வாழ்வை ஆண்டவர் மாற்றிட நாம் அவருடைய சன்னதியை நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நோக்கி பார்க்கின்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளாகின்ற அந்த பெரிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தருகிறார். நமக்கு கிடைத்த கிருபையின் காலத்திலே, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீர், என்னுடைய வாயின் வார்த்தைகள் செயல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர், என்னை பண்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக பாவத்தின் பாரத்தினால் என்ற பாடலுடைய சரணத்தை நாம் இணைந்து பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பார். கடந்த ஒரு வார காலம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் ஆண்டவர் பாதுகாத்தாரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நாம் பல கடினங்களை சந்தித்தோம், பலவிதமான சப்தங்களும் பாதுகாப்பின்மையும் பல நேரங்களில் உணர்ந்தோம். ஆயினும் ஆண்டவர் தம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் நமக்கு விடுதலையை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கடந்து வந்த பாதைகளிலே பல யுத்தத்தின் செய்திகளோடு கூட ஆண்டவர் நம்மை இந்த உலகில் வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் நம்மை இந்த உலகில் நிலைநாட்டி வைத்திருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை சுகபத்திரமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாத்தார். நாம் வேலையிலே பல கடினங்களை சந்தித்தோம். கர்த்தர் இறங்கினார். நாம் வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துவோம். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் ஆண்டவர் இரக்கத்தை தந்தார். உடன் உழைக்கிற மக்களோடு நல்ல உறவை தந்தார். ஆண்டவர் உழைப்பதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் தந்தமைக்காய் நன்றி செலுத்துவோம்.
நம்முடைய வாழ்வின் சூழல்களிலே பல பிரயாணங்களை சந்தித்தோம், பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டோம். நாம் போகின்ற வருகின்ற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த கொடிய உஷ்ண காலத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி பலப்படுத்தின தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன் என்ற பக்தனுடைய ஆழமான அனுபவத்தை போன்று ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை நீர் இம்மட்டும் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கண்ணின் மணி போல் தாங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை நீர் தேற்றினீர். ஆண்டவரே, கலக்கத்தோடு நின்றோம், கண்ணீரோடு நின்றோம், சரீர பலவீனங்களோடு நின்றோம், கடன் பிரச்சனைகளோடு நின்றோம், வேலைகளிலே நெருக்கடிகளை சந்தித்தோம். ஆண்டவர் இறங்கினீர். ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மீது பாராட்டின எல்லா தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரன் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாக தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து வழிநடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, பலவித சஞ்சலங்களிலும் கடினங்கள் நடுவிலும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவித யுத்தத்தின் செய்திகளையும் பலவிதமான ஆபத்து நிறைந்த சூழல்களையும் பாதுகாப்பற்ற சூழல்களிலும் கர்த்தர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய், பாதுகாக்கின்ற தெய்வமாய், கண்மலையும் அடைக்கலம் தருகின்றவரமாய் எங்களை நீர் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியிலே நாங்கள் வேதாகமத்தை படிப்பதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த அழகிய ஆலயத்திற்காய் ஸ்தோத்திரம். குடும்ப உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தார். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் ஆண்டவர் எங்களை செட்டையின் மறைவிலே வைத்து நீர் காத்த தயவுகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த நாம் தாவீது அரசன் ஏறெடுத்த ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள்.
தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருவாளர் எட்வின் அவர்களும், நிருப பகுதியை திருவாளர் ஜெனின் அவர்களும் படிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ரூத்தின் சரித்திரம், அதிகாரம் 1, வசனங்கள் 14 முதல் 22 முடிய. ரூத் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 14 அந்த அதிகாரம் முடிய. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள் என்பவர்களே. தேவனே உமக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 7 முதல் 11 முடிய. 1 John chapter 4 verses 7 to 11. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகிலே அனுப்பினதினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பவர்களே. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், வசனங்கள் 38 முதல் 48 முடியுள்ள வேத வசனங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் வெட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம்முடைய மனதின் ஏக்கங்கள், கவலை, கண்ணீர், பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுவோம். வாழுகிற இந்த தேசத்தின் சூழலில் பல கடினத்தின் செய்திகளையும் யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுகின்ற போது நம்முடைய உள்ளங்களிலே பதட்டங்களும் பாதுகாப்பின்மையும் பல நேரங்களில் உணர்கின்ற அனுபவங்கள் உண்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவருடைய கரத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விரதா. ஆண்டவரே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து நீர் எங்களை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த காலங்களெல்லாம் மறைந்து சமாதானத்தின் காலங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற இராணுவ வீரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களுடைய தேசத்தை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்க தேசம், இஸ்ரேல் தேசம், ஈரான் தேசம், ஆண்டவரே, இந்த தேசங்களிலே யுத்தத்தின் செய்திகளினால் அமைதியற்ற சூழல்களில் பல கடினங்களை சந்திக்கிற மனிதர்கள் உண்டு. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே உலக நாடுகளின் தலைவர்களோடு நீர் செயல்படும். ஆண்டவரே, அமைதிக்கான ஒரு சூழல்களையும் அமைதிக்கான முயற்சிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற மக்களையும் ஆண்டவர் பலப்படுத்தியுள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த யுத்தத்தின் சூழல்களில் உடைமைகளை இழந்து வேதனையோடு இருக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, உறவுகளை இழந்து நிற்பவர்கள் உண்டு. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நிற்பவர்கள் உண்டு. ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே சமாதானத்தின் காலங்களை தந்து சுபிட்சமான காலங்களையும் இரக்கத்தையும் நீர் தந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாட்டின் எல்லையெங்கில் உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே, சுற்றிலும் அரணும் கோட்டையுமாக நின்று நீர் பாதுகாத்து ஏற்ற காலங்களில் விடுதலையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்துள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கால சூழல்களிலே கொடிய ஒரு உஷ்ண காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை, எந்தவித சரீர பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கடுமையான வெயிலின் சூழல்களிலே
ஆண்டவரே, கடமைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் உண்டு. வெயிலின் நடுவே உழைக்கிற மக்கள் உண்டு. பல யாத்திரைகளை மேற்கொள்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவர் மீதும் நீ இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நல்ல ஆரோக்கியத்தையும் இதமான காலங்களையும் தெய்வீக சுகத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிமித்தமாக, விலைவாசி ஏற்றங்கள் நிமித்தமாக, வேலை இழப்புகள் நிமித்தமாக சரியான ஊதியங்கள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே புதிய வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிடும். பெற்றுக்கொள்ள வேண்டிய ஊதியங்கள் ஏற்ற காலத்திலே கிடைக்க நீர் கிருபை செய்யும். புதிய லைசன்ஸ் போன்ற காரியங்களுக்காய் முயற்சி செய்கிறவர்கள், புதிய வேலை வாய்ப்புகளுக்காய் தேடுகின்ற மக்கள், கர்த்தர் கல்விக்கேற்ற வேலைகளையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனிதர்களுடைய கண்களிலே இரக்கத்தை நீர் தாரும். வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவருடைய கரம் தாமே நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையினுடைய பாதத்திலே தருகிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையிலே ஆராதிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள், ஆண்டவரே, இந்த ஆலய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எல்லார் மீதும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தம்முடைய தூய கரம் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். கர்த்தர் வேண்டிய தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபை வரங்களையும் ஆண்டவர் தாமே நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஆண்டவரே அநேக வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ளவும், அநேகவற்றை உள்வாங்கி உள்ளத்திலே பதித்து கர்த்தருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் பல்வேறு விதமான ஜெபக்குழு திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருப்பணிகளிலே அநேகர் பங்கு பெற்று ஆண்டவரோடு உறவாடுகின்ற அனுபவத்திலே தெய்வீக ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எல்லாருக்கும் அதற்குரிய நேரங்களையும் சூழல்களையும் ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த ஜெபக்குழுக்களிலே முழுமையான ஈடுபாட்டோடு பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களை திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு இயக்கங்கள் மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சமூக பணிகள் மூலமாக நிறைவேற்றப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவர் தாமே எல்லா திருப்பணிகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே எங்களை தருகிறோம். ஆண்டவர் தாமே சுவிசேஷ பணிகளுக்கான திறந்த வாசல்களையும் சூழல்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலும் ஊர்களுக்கு பிரயாணப்படுகிற பிள்ளைகள், ஊர்களுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவள் சென்றிருக்கிற விடுமுறை காலங்களை ஆசீர்வதிக்கவும், பிரயாணத்துக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிரயாணத்துக்குரிய அனுகூலங்களையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த நாட்களிலும் ஆலயத்தின் மூலமாக தமிழ் வகுப்புகளிலே கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் உண்டு. இல்லங்களிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பலவிதமான திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான கல்வியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். மணலை குழந்தைகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக கர்த்தருக்கு ஏற்ற பாதையை நடப்பதற்கும் ஆண்டவருக்கு சாட்சியின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை பட்டயமாக தரித்து கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவர் தாமே வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்ற தூய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தூரமான இடங்களில் வசிக்கிற எங்களுடைய குடும்பத்தின் அங்கங்கள் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தினரோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே, கல்வி நிமித்தமாக தூரமான இடங்களிலும் இந்திய தேசத்தில் வசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தாமே தனிமையாக இந்த இடத்திலே வாழுகிறவர்கள், குடும்பத்தை விட்டு தூரமாய் இருக்கின்றவர்கள், தூரமாய் இருக்கின்ற எல்லா குடும்பத்தின் அங்கங்களையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்வின் தேவைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய இந்திய தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றவர்கள், தேசத்தினுடைய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் பாதத்திலே தருகிறோம். ஆண்டவர் தாம் எங்களுடைய தேசத்தினுடைய அரசியல் செயல் திட்டங்களிலே நாட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையின் மறைவிற்குள்ளே எங்களுடைய வாழ்வை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்னு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையகளே, ஆமென். அமர்கள். தொடர்ந்து பாடகர் குழுவினர் அப்பா பிதாவே அன்பான தேவனே என்ற பாடலை நாம் பாடுகின்ற போது இறைநாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்றவர்கள் முன்பாக இறைவேண்டலுக்காக வரவும். பிதாவே
படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசிகளுக்கும் ஊற்றுமுறைவிடமாய் இருக்கிற எங்கள் நல்ல தந்தையே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தெய்வீக ஆசிகளில் ஒரு பகுதியை நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். உழைப்பினால் கிடைத்த ஆசிர்வாதங்கள், குடும்ப உறவிலே நாங்கள் மகிழ்ந்த நேரங்கள், உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் தந்த பதில்கள், பொருத்தனை காணிக்கைகள், நன்றியறிதல் காணிக்கைகள் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் படைத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரியும் ஆசிர்வதியும். உம்முடைய ஞான அனுமானத்திற்காக உம்முடைய திருமேஜைக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிற குடும்பங்களோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவர் தாமே உம்முடைய சமூகத்திலே புதிய வயதில் பிரவேசிக்கின்ற பிள்ளைகளாக, குடும்ப வாழ்வில் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே பணிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களுக்கு இரட்சிப்பையும் ஆண்டவர் விடுதலையின் வாழ்வையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மகிமையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நடத்துகின்ற ஆண்டவருடைய கரம் பாதைகளை நெய்யாய் பொழியப்படுகின்ற ஆசிகளை பெற்று மகிழ கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஜெபம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியருளும். எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள்.
பிரியமானவர்களே, தேவன் எவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் சகோதரத்துவ உறவில் வளருவோம் என்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். இந்த நாளில் நம்முடைய திருச்சபையிலே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. நூலகத்தை பயன்படுத்துவருடைய எண்ணிக்கையை நாம் பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை. நாம் வாழுகிற கால சூழல் ஸ்மார்ட் போன் உலகிலே வாழுகிறோம். எல்லாருக்கும் செய்திகள் சுருக்கமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது மனதிலே விருப்பம். அதிலும் வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பணி நூலக பணி. எனவே அந்த பணியிலும் நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையினுடைய நூலகத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன். நாம் வாழுகிற உலகியல் சூழல் உறவுகளின்றி நம்மால் வாழ இயலாது. இந்த உலகத்திலே ஏதோ ஒரு நிலையில் நாம் எல்லாரும் அந்த உறவு பிணைப்பிலே தான் வாழுகிறோம். நாம் அநேக நேரங்களிலே சொல்லுவோம், எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொன்னாலும் நமக்கு யாரோ ஒருவருடைய நடத்துதல் உதவி தேவைப்படுகிறது. நம்முடைய பெற்றோருடைய வழிகாட்டுதல் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தவர்கள் முதியவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறோம். பள்ளிக்கு செல்லுகிற போது நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள், ஆசிரியர்களுடைய நடத்துதலை பெற்றிருக்கிறோம். கல்லூரியிலே படிக்கிற போதும் பல நட்புறவையும் ஆசிரியர்களுடைய நடத்துதலையும் கண்டிருக்கிறோம். வேலைக்கு செல்லுகிற இடத்திலும் சில உறவுகளை பெற்றிருக்கிறோம். எனவே உறவுகள் இன்றி இந்த உலகத்தில் யாரும் வாழ இயலாது என்பது ஒரு உண்மையான ஒன்று. திருமறையை நாம் பார்க்கிற போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆதாம் ஏவாளை அவர் படைக்கின்ற போது அவளுக்கு இருந்த மகிமையான அனுபவம், அவர்கள் இறைவனோடு நல்ல உறவை வைத்திருந்தார்கள், இயற்கையோடு நல்ல உறவை வைத்திருந்தார்கள், இனிமையான சகோதர உறவை பெற்றிருந்தார்கள். அந்த உறவு பிணைப்பிலே அவர்களுடைய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருந்தது. நாம் வாழுகிற கால சூழலை சிந்திக்கின்ற போது அந்த உறவு பிணைப்புகள் எல்லாம் பல நேரங்களில் சிக்கல்களிலும் பலவித சவால்களிலும் உருக்குலைந்து போயிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வேதபாரகர் ஒருவர் கேள்வி எழுப்புகின்ற போது பிரதான கற்பனை எது என்ற கேள்வி எழுப்புகிறார். அப்பொழுது அங்கே அவர் சொல்லுகின்ற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவருடைய திருப்பணியிலே மிகவும் சாராம்சமான ஒன்று, லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய படைப்பிலே இந்த உறவு அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டது. பாவத்தினால் மனுக்குலம் இந்த உறவை இழந்தபோது தம்முடைய திருக்குமாரன் மூலமாக இந்த உறவு புதுப்பிக்கப்பட்டு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த சாயலை பெற்றிருக்கிறோம். இத்தகைய தூய உறவை பெற்றிருக்கிற நாம் நமக்கு தரப்படுகிற பெரிய ஒரு பொறுப்பு தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தில் சொல்லுகின்ற போது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். வாழுகிற கால சூழலை சந்திக்கின்ற போது குடும்பங்களிலே கணவன் மனைவி உறவிலே சிக்கல்கள் வெளிப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே தொய்வுகள் இருக்கிறது. சகோதர சகோதரிகளுடைய உறவிலே பாசப்பிணைப்பு குறைந்து போய்விடுகிறது.
அண்டை வீட்டாரோடுள்ள உறவில் அதிகமான சிக்கல்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் சிந்திக்கின்ற போது நாம் வாழுகிற கால சூழல் அதிகமாக தனி மனித உரிமைகளை குறித்து பேசுகின்றது. என் உரிமைகளில், என்னுடைய பிரைவசியில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற அதிகமான கோரிக்கைகளும் செய்திகளும் வலியுறுத்தப்படுகிறது. இத்தகைய கால சூழல்களில் நம்முடைய குடும்பங்களிலும் உறவுகளிடத்திலும் அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வருவதுண்டு. நாம் சற்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், சொத்துக்களை பங்கு வைக்கின்ற போது குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதுண்டு. அதிகமான செல்வங்களை பிரித்து கொள்ளுகிற போது பிரச்சனை வருவதுண்டு. பரஸ்பரமான நம்பிக்கை இழக்கின்ற போது, ஒருவர் நம்பிக்கையிலே எனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்ற அனுபவத்திலே எனக்கு சரியான மரியாதை தரவில்லை என்கிற ஒரு செய்தி, நான் அவர்களுக்கு மிகவும் இக்கட்டான ஒரு சூழலில் உதவி செய்தேன், ஆனால் என்னுடைய பிரச்சனையில் அவர்கள் உதவி செய்யவில்லை என்கிற அனுபவம். இப்படிப்பட்ட சூழல்கள் வருகிற போது பல நேரங்களில் நாம் இந்த உறவு சிக்கல்களில் தனிமையாயிருப்பது நல்லது என்ற சிந்தனையை மனதிலே பதித்துக் கொள்கிறோம். காயின் ஆபேலுடைய உறவிலே அங்கே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அந்த உறவிலே சகோதர உறவு சிதைக்கப்பட்ட அனுபவம். இத்தகைய அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம். யோசேப்பு சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்ட அனுபவம், விலைக்கு விற்கப்பட்ட அனுபவம், சகோதரர்களால் அந்நியப்படுத்தப்பட்ட அனுபவம். இந்த கடினமான அனுபவங்களை நாமும் சந்தித்திருக்கலாம். ஏசா யாக்கோபினுடைய உறவிலே நம்பிக்கை துரோகமாக அந்த சொத்துக்களை உடமையாக்கி கொள்வதில் இருந்த அந்த செயலை நிமித்தமாக உறவு அங்கே பிரிந்த அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் போன்று பல நேரங்களிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த அனுபவங்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இத்தகைய கால சூழலில் வாழுகின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இந்த உறவுகளை சரி செய்ய வேண்டும், இந்த உறவுகளை நாம் செப்பனிட வேண்டும் என்கிற பெரிய ஒரு பொறுப்பை நம்மிடத்திலே தருகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த பொறுப்பு மிகவும் ஆழமாக சொல்லப்படுகிறது. அந்த ஆழமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அப்படி என்று சொன்னால் சக மனிதர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு. என்னுடைய சிறு வயதிலே எனக்கு நினைவு இருக்கிறது. எங்களுடைய ஊரிலே ஒரு கிணறு உண்டு. காலையிலே அதிகாலையிலே 5 மணிக்கெல்லாம் அந்த கிணறுல எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. குடி தண்ணீர் எடுக்கிறவர்கள் வருவார்கள், குளிப்பதற்கு வருவார்கள். அந்த கிணற்றில் எல்லாரும் கூடி விடுவார்கள். பிறகு சற்று காலம் மாறினது. அங்கங்கே வீடுகளில் கிணறு வெட்ட தொடங்கினார்கள். பிறகு அதற்கு பிறகு ஒரு படி மேலே போய் பஞ்சாயத்து ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமங்களிலும் தண்ணீர் கொடுக்க தொடங்கினது. அதற்கு அடுத்தபடி போய் எல்லா வீடுகளிலும் போர்வெல் அமைக்க திட்டமிட்டார்கள். காலம் மாறிவிட்டது. இப்போது அந்த கிணறு வெறுமையாயிருக்கிறது. ஊர் மக்கள் இணைந்து சந்திப்பதற்கான நேரம் அங்கே இல்லை. நாமும் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஊரிலே ஆறு இருக்கும், குளம் இருக்கும், கிணறு இருக்கும். அதிலே பல மக்கள் இணைந்து வருவார்கள். ஆனால் காலம் மாறிவிட்டது. இப்பொழுது நாம் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு காரியங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தின் சூழலிலே இன்றைய காலங்களில் உறவுகள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது, ஃபேஸ்புக் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது, ட்விட்டர் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது, ஆன்லைன் கம்யூனிகேஷன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. நாம் வாழுகின்ற கால சூழல் ஒரு டிஜிட்டல் ஏஜில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இணையதளங்கள் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் தான். இணையதளங்கள் நம்மை அறியாதவர்களோடும் தூரமாயிருக்கின்றவர்களோடும் நம்மை இணைக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அண்மையில் வாழ்பவர்கள் உடன் வாழ்பவர்களிடத்திலிருந்து நம்மை அதை பிரித்து விடுகிறது. நாம் மனம் விட்டு பேசுவதற்கு நேரமில்லாதபடி இணையதளங்கள் நம்முடைய வாழ்வை சுருக்கி போட்டு விடுகிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, அன்பு சகோதரத்துவ உறவுக்கு அடித்தளம். அன்பு சகோதரத்துவ உறவுக்கு அடித்தளம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம்.
அன்பு என்கிற ஒரு பெரிய அஸ்திபாரம் நம்முடைய உறவுகள் எல்லாவற்றையும் கட்டமைத்திருக்கிறது, உறவுகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது. அந்த அன்பினுடைய ஆழத்தை நாம் கற்றுக்கொள்வது சிலுவையிலே கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மீது பாராட்டின அன்பிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் தம்முடைய திருக்குமாரனை நமக்கு தந்த அந்த அன்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்ட நாம், ஆண்டவருடைய அன்பிலே இணைந்த நாம் செயல்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போலவே நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாய் இருக்கின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பினுடைய பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்வது ஆண்டவருடைய தெய்வீக அன்பிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அந்த தெய்வீக அன்பிலிருந்து கற்றுக்கொண்ட நாம் அதை நாம் சக மனிதரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற நாம் சக மனிதரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஆய்விற்காக 20 குழந்தைகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 20 குழந்தைகளில் 10 பேர் நல்ல பராமரிப்பு, ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு உணவு, பெற்றோருடைய அரவணைப்பு, அவர்களுக்கு பராமரிப்பாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் நேர்த்தியாய் ஒழுக்கமாய் அவர்களை டிசிப்ளின் செய்யப்பட்டார்கள். இன்னொரு 10 பேரும் இன்னொரு அறையிலே அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட்டது. அவரிடத்திலே வன்முறையை தூண்டுகின்ற காட்சிகளும் செயல்களும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த பராமரிப்பும் கொடுக்கப்படவில்லை. அவர்களை ஒழுங்குபடுத்தவும் அனுமதிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிந்த பின்பு அவருடைய குணங்களை அவர்கள் ஆய்வு செய்கின்ற போது சொல்லுகிற ஒரு செய்தி, நேர்த்தியாய் ஒழுக்கமாய் பராமரிக்கப்பட்டவர்கள் அன்பின் பண்புகளை வெளிப்படுத்தினார்கள். எந்தவித பராமரிப்புமின்றி ஏனோதானோ என்று அவர்கள் விடப்பட்ட குழந்தைகள் ஒரு வன்முறையின் எண்ணம் நிறைந்தவர்களாய், ஒரு வயலண்ட் ஆட்டிடியூட் நிறைந்த பிள்ளைகளாய் அவர்கள் மாறியிருந்தார்கள். எனவே நம்முடைய சமூகம் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. நாம் எல்லாரும் இந்த அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தார். இந்த அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பின் செயல் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் அழகாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற புதிய கற்பனை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகளாகிய நாம் சக மனிதர்களிடத்திலும் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பினுடைய இலக்கணத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பின் பிரமாணம் நம்முடைய உள்ளங்களில் பதிக்கப்பட்டால் நமக்கு நிச்சயமாக பிறரிடத்தில் அன்பு கூறுவதில் எந்த தயக்கமும் இல்லை. ரூத் நகோமியினுடைய உறவை நாம் எடுத்துக்கொள்கிற போது அந்த குடும்பத்தாரிடத்தில் பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்துக்களோ உடைமைகளோ இல்லை, வருமானம் ஈட்டி தருகிற பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அங்கே இல்லை. வருமானம் ஈட்டி தருகின்றவரும் யாரும் இல்லை, எல்லாம் இழந்து விட்டார்கள். ஆனால் அவரிடத்தில் இழக்காத ஒன்று அன்பு என்கிற ஆயுதம். அவரிடத்தில் இழக்காத ஒன்று ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம். அவர்கள் இழக்காத ஒன்று அன்பு என்கிற அந்த ஆயுதத்தின் மூலமாக அவர்கள் இணைகிறார்கள்.
அங்கே அழகாக அந்த ரூத் சொல்கிறாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். அங்கே அவரிடத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, எந்த விதமான வளங்களும் இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்ததெல்லாம் அன்பு என்கிற அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒன்று. எல்லாவற்றை இழந்துவிட்ட பின்பும் அவர்கள் துணிவோடு இருக்கிறார்கள், தைரியத்தோடு இருக்கிறார்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். உண்மையிலே இந்த குடும்ப உறவுக்கு, ரூத் நகோமியினுடைய குடும்ப உறவிலே அந்த ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்திக் கொள்கிறார்கள், தைரியமாக இருக்கிறார்கள். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் இந்த அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யோபுனுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11ஆவது வாக்கியத்திலே யோபுனுடைய 3 நண்பர்கள் அங்கே கூடி வருகிறார்கள். வந்து யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டுகின்றார்கள். யோபுவோடு கூட இருந்தவர்கள் பரிதபிக்கின்றார்கள், ஆறுதல் சொன்னார்கள், துக்கத்திலே அவனோடு கூட இருக்கின்றார்கள். இப்பொழுது யோபுவினிடத்திலே கையிலே செல்வம் இல்லை, யோபுவினுடைய களத்திலே போதுமான வளங்கள் இல்லை. ஆனால் இந்த நண்பர்கள் அன்பை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சாதாரணமாக இந்த உலகத்திலே பணம் இருக்கின்ற போது எல்லாரும் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நம்முடைய கையில் பணம் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்மை மதிக்கவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இந்த உலகத்தின் அனுபவத்திலே இத்தகைய அனுபவத்தை நாம் பல நேரங்களில் பெற்றுக்கொள்கிறோம். இங்கே யோபு பக்தனுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற செய்தியும், நகோமி ரூத்தினுடைய வாழ்விலே கற்றுக்கொள்கிற செய்தியும் அதுதான். அவர்கள் இணைந்து பயணித்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆவது வாக்கியத்திலே, மரியாள் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். துக்கத்திலே நண்பர்கள், உறவினர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இங்கே மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உற்சாகப்படுத்துகிறார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 58வது வாக்கியத்திலே சொல்லுகிற போது, கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் நமக்கு தருகின்ற பெரிய ஒரு பொறுப்பு, அன்பின் ஆயுதத்தினால் சகோதரத்துவ உறவை நாம் வளர்க்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5வது வரையுள்ள வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்லுகின்றது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த அனுபவத்திலே நாம் எல்லாரும் பெருகுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த உலகம் அன்பிற்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே அந்த அன்பு தொய்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வாழ்கிறவரிடத்திலே அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் வாழ்கிற சமூகத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே, நாம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம், சக மனிதரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, மன்னித்து மறந்தால் சகோதரத்துவ உறவு வளரும். மன்னித்து மறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உறவு ஆழமாக வலுப்பெறும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை யாராவது படியுங்கள். இங்கே சொல்லுகின்ற ஒரு அனுபவம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இது அப்பியாசப்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பெரிய சவால் நிறைந்த ஒன்று. இதற்கு நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வுதான் நமக்கு மாதிரியாக நிற்கின்றது. அவர் சிலுவையிலே கல்வாரியிலே பல பாடுகளை அனுபவித்து வேதனைகளை சுமந்து கொண்டவர். அங்கே சொல்லுகிற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது ஒரு பழைய பிரமாணம். ஆண்டவர் கற்றுத்தருகிற புதிய பிரமாணம், உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். திருமறையிலே பல பக்தருடைய வாழ்வை நாம் காண முடியும். யோசேப்பினுடைய மன்னிப்பின் குணம் நாம் எல்லாருக்கும் வேண்டும். ஏசா யாக்கோபினுடைய ஒப்புரவின் குணம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் லோத்தினுடைய விட்டு கொடுக்கின்ற மனம் நமக்கு வேண்டும். அதை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வன்முறை இருக்காது, அநீதி இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, இந்த உலகத்திலே இரத்தம் சிந்துதல் இருக்காது. எனவே இறைமக்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் தருகின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, நாம் மன்னித்து மறந்து சகோதர உறவை வளர்ப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் சொல்கிறது, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய கடினமான ஒன்று. ஆயினும் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற போது, ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகின்ற போது, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக முன்னிறுத்தி நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று, பிறரை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்கிற அனுபவத்திலே நாம் பெருக வேண்டும். இளைய குமாரன் இல்லத்தை விட்டு தூரம் செல்கிறான். போகின்ற போது சொத்துக்களோடு போகிறான், உடைமைகளோடு போகிறான். அவன் இல்லத்தை விட்டு வெளியே செல்கின்ற போதும் ஒரு உறவு நிலையை விட்டு தான் அவன் வெளியே செல்கிறான். அவன் திரும்பி வருகின்ற போது அவனிடத்தில் பணம் இல்லை, சொத்து இல்லை, உறவுகள் இல்லை. ஆனால் அந்த தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். மன்னித்து மறந்த அனுபவத்தில் புதிய ஆசிகளை சொந்தமாக்கிக் கொள்கிறார். ஏசா யாக்கோவினுடைய உறவிலே அந்த தொய்வு வருகின்ற போது அந்த தொய்வை சரி செய்வதற்கான முயற்சியை அங்கே எடுக்கின்ற ஒரு சூழலில் அங்கே இவர்கள் கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அந்த ஒப்புரவினுடைய வலிமை, மன்னித்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள், இப்பொழுது மகிழுகின்றார்கள். இது யோசேப்பினுடைய வாழ்விலும் இத்தகைய மேன்மையின் அனுபவம் வெளிப்பட்டது. யாக்கோபு ஏசா உறவிலே ஒரு இன்னொரு மேன்மையான அனுபவம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிற போது, நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. அந்த உறவிலே அவர்கள் மகிழ்கின்ற போது சொல்லுகிறார்கள், நான் ஆண்டவருடைய முகத்தை உண்மையிலேயே கண்டுகொண்டேன். அந்த உண்மையான மன்னிப்பின் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், ஆண்டவருடைய மெய்யான பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்ற போது நம்முடைய ஜெபத்திலே நாம் சொல்லுவோம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 12வது வாக்கியத்திலே சொல்லுவோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார், 7 தரம் அல்ல 70 தரம் நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு பதிலாக கொடுக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே இந்த மன்னித்து மறந்து விடுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உறவுகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் 10 கற்பனைகளை நாம் பார்க்கிற போது யாத்ராமத்தினுடைய 20ஆம் அதிகாரத்திலே
உறவுகளை பேணி காப்பதற்கான ஆழமான செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், ஆண்டவரோடு உள்ள உறவை சரி செய்ய வேண்டும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீடு, மனைவி, உயிரினங்கள், பொருட்கள் ஒன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இவ்வளவு ஆழமான ஒரு அளவுகோல் பாருங்கள். நாம் உறவுகள் அழகு பெற வேண்டும் என்று சொன்னால், உறவுகள் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால், நாமே நமக்கென்று சில வேலிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுற கற்று தந்திருக்கிறார். நாம் இதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உறவுகள் வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களை நாம் வாழுகிற கால சூழலில் வேலை நிமித்தமாக இந்த தேசத்தில் நாம் வசிக்கலாம், தூரமான இடங்களில் நாம் குடும்பத்தை விட்டு வாழலாம், உங்களை குடும்பத்தினரோடு இந்த பிராந்தியத்திலே நாம் வசிக்கலாம், உங்களை நமக்கு அன்பான பெற்றோர்களோ சகோதர சகோதரிகளோ ஊரில் வசிக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நாம் நேரம் கிடைக்கின்ற போது அவர்களோடு பேசுவதற்கான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். பேசுவதற்கான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அது குடும்பம் என்கிற சூழலில் அது அமையலாம், பிள்ளைகள் என்ற உறவிலே அது அமையலாம், நம்முடைய அண்டை வீட்டார் என்ற சூழலில் அமையலாம், நம்முடைய தேசத்திலே வாழுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். நாம் எந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கான நேரத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு கூட வாழுகின்ற மக்கள் கண்ணீரிலும் களிப்பிலும் இருக்கின்ற போது நாம் அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்று நம்முடைய பொறுப்பான பணிவிடை நிறைவேற்ற வேண்டும். நாம் ஒருவரோடு ஒருவர் எப்பொழுதுமே நாம் சந்திக்கின்ற அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவைகளில் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அத்தகைய அனுபவத்திலே நாம் பெருகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சகோதர உறவு அழகு பெறுவோம். சங்கீதம் 133:1 அழகாக சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த சகோதர உறவிலே நாம் இணைந்திருப்பது எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு இன்பமானது. அந்த சங்கீதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அது அபிஷேகத்திலே ஊற்றப்படுகிற தைலம், ஆரோனுடைய தலையின் மீது அபிஷேகத்திற்கு ஊற்றப்படுகிற அந்த தைலம். யாத்ராமம் 29:7 நாம் இதை காண முடியும். அந்த தைலத்தினுடைய நறுமணம் எல்லா மக்களையும் சென்றடைகின்றது. அங்கே இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நறுமணம் வெளிப்படுகிறது. அந்த நறுமணத்தின் மூலமாக அனைவரும் மகிழ்கின்றார்கள். அத்தகைய அனுபவத்தை சகோதர உறவிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அங்கே சொல்லுகிற போது, மலை மீது பொழிகின்ற பனி, மலை அடிவாரத்திலே பொழிகின்ற அந்த பனி தூறல்கள், அந்த பனி தூறல்கள் மூலமாக பூமி குளிர்விக்கப்படுகிறது. நாம் மனித உறவுகள் சரி செய்யப்படுகிற போது நம்முடைய உள்ளங்களிலே ஒரு குளிர்ச்சி, உள்ளங்களிலே ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவை பெற்றுக்கொள்கிறோம். இறுதியாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி ரோமர் 12:10 ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. யாராவது வாசியுங்கள். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். ரோமர் 12:9 இன்னும் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அந்த தூய அன்பு உறவிலே நாம் பெருகுவோம், சகோதர உறவுகளை வலுப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைநாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பிரதானம் சகோதர
தனியன்பில்லா பயனதிலில்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்கிற மகத்துவமான உண்மையை கற்றுக்கொண்ட நாங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டவும், ஆண்டவர் எங்கள் மீது வைத்து அன்பு கூர்ந்த அனுபவத்தை எண்ணி சக மனிதர்களிடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள்கிற சிந்தனை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை வாழ்கிற இவ்வுலக கால சூழல்களில் சந்திக்கின்ற நெருக்கடியான அனுபவங்கள், யுத்தத்தின் சூழல்களிலும் ஆண்டவருடைய கரம் எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும். எல்லா தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் விலக்கி கர்த்தர் எங்களை காக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே ஆலய சமூகத்திலே குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பை பொழிந்தருளும். உம்முடைய அன்பின் பிரமாணத்தை கைக்கொள்கின்ற மக்களாக, அன்பின் சாயலை தரித்து கொண்டவர்களாக, வாழ்வின் ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவருக்கு சாட்சியின் அனுபவத்தை வெளிப்படுத்த கிருபை செய்யும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.